நம்ம காலையில் எழுந்த உடனே என்ன பார்க்குறோன்னா, மொபைல் சார்ஜ் பார்க்குறோம். மொபைல் எடுத்து வேறு ஏதாவது ரீல்ஸ் பார்க்குறோம். இல்லை மற்ற ஏதாவது வேலைகளை பண்ணுறோம். ஆனால் அதை விட ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அதான் பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சம் நம்மளுக்குள்ளே நீங்கள் தூங்கி எந்திரிக்கிறப்ப நமக்குள்ளே பல மாற்றங்களை உருவாக்கியிருக்கும். அப்போது அந்த பிரபஞ்சத்தை தான் நீங்கள் முதல் பார்க்கணும். அப்படி பார்க்குறப்ப உங்களுக்குள்ளே தோன்ற விஷயங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கிறப்போம். அதை விட முக்கியம் ஒன்று இருக்குது. உங்கள் உடம்புக்குள்ளேயே ஒரு சூப்பர் சார்ஜர் இருக்குது, தெரியுமா? ஸோ மூளையில் நடுவில் சின்னதாக ஒளிஞ்சிருக்கும், ஆனால் பவர் மில்லியன் கணக்கில் இருக்கும். இறைவன் படைத்த பிரபஞ்சத்தோட முழு ப்ளூ பிரிண்ட் உங்கள் பூர்வ ஜென்ம நினைவுகள் கூட திரும்ப வரும். பூமி உருவானது முதல் இப்போ வரைக்கும் நடந்த எல்லா ரகசியங்களும் அலை வடிவிலே சுருங்கி இந்த பிரபஞ்ச நேரத்தில் அதிகாலையில் உங்களோட மூளையில் பதிஞ்சிருக்கும். ஒரு ஆலமரம் ஒரு சின்ன விதையிலே அடங்குற மாதிரி இறைவன் இந்த சின்ன கருமையத்திலே ஒரு இயற்கை 5G டவரே உருவாக்கி வச்சுருக்கான். ஆனால் இப்போது பாருங்கள், நம்ம நிலைமையை காலையில் டீ காபி, ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணது, ஆஃபீஸ் ஸ்ட்ரெஸ், ராத்திரி நெட்ஃப்ளிக்ஸ் இதெல்லாம் பண்ண இந்த எல்லா இதையும் இது பண்ணிடுறோம். ஸோ ஃபோனு நோண்டிகிட்ருக்கோம். அதே மாதிரி இந்த 10 நிமிஷம் தியானம், சூரிய ஒளியிலே உட்கார்ந்து தண்ணி அதிகமாக குடித்தா நல்ல எண்ணங்களோடு இருந்து மறுபடியும் 100% சார்ஜ் ஆகிடும். இதெல்லாம் யார் பண்ணுறான்? இதெல்லாம் நம்ம முன்னோர்களே பண்ணி அந்த காலத்துலேயே பண்ணிவிட்டாங்க. இப்போல்லாம் இருக்கிறதெல்லாம் சும்மா. ஏன் இப்போது இந்த வீடியோ பதிவு பண்ணுறதுக்கு முன்னாடி நானே எடுத்து ஒரு 2 ரீல்ஸ் பார்த்தேன். அதுக்கப்புறம் என்னடா அப்படின்ட்டு என்னோடய மனசை மாற்றிக்கிட்டு இந்த சின்ன தகவலை நான் உங்களுக்கு பதிவு பண்ணிகிட்ருக்கேன். அப்போது அந்த காலத்தில் நடக்கிறது எல்லாமே மேஜிக் மாதிரி தான் தெரியும். அப்போது இப்போ அதை செயல்முறைப்படுத்தி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன மாற்றங்கள் வரும். மனசு தெளிவு, தூக்கம் சூப்பராக வரும், புது ஐடியாக்கள் தோணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது குதூகலமாக இருக்கும். சில சமயம் இறைவனிடையே நேரடியாக பேசுகிற மாதிரி உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இன்னையிலிருந்து ஒரு சின்ன வேலையை நீங்கள் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ குண்டலினி யோகா, வாசி யோகம் அப்படின்னு அது இதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் நீங்கள் இது முயற்சி பண்ணாமே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் முதுகெலும்பு நேராக கண்ணு மூடி மூலாதாரத்தில் இருந்து லைஃப் ஃபோர்ஸை, பிராணசக்தியை மேலே நோக்கி தூக்கி விடுங்க. சகசிரராமம் வரை கொண்டு போய் ஒரு கைமரத்தில் குவிய விடுங்க. அப்போ தெரியும். ஒரு 2-3 நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த முதுகு வலி என்பது தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் முதல் நாள் ட்ரை பண்ண உங்களுக்கு தெளிவாகிக்கிட்டே வரும். முதல் வாரத்திலே நடக்கிறது ஒரு பெரிய அற்புதமான இதை நீங்கள் உணருவீங்க. இதெல்லாம் பெரிய சைக்காலஜி இப்போ இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா சைக்காலஜி முறைப்படி சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இதை அந்த காலத்துலேயே சித்தர்கள் பிரபஞ்ச சக்தின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சைக்காலஜி முறையில் நான் சொல்கிறேன் அப்படின்ற சிறிய சைடிஷ்லாம் சொல்லுவாங்க. இப்போ சித்தர் முறையில் கொண்டனி அப்படி இப்படின்னு எல்லாமே நிறைய சொல்லியிருக்காங்க. அதை பின்பற்றினவங்க இப்போவும் 100 வயசுக்கு மேலே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, தெளிவாக இருக்காங்க. அவங்களோட உணவு பழக்க வழக்கங்கள், அவங்களோட தியானங்கள், சக்தி முறை எல்லாமே தியானம் பண்ணுங்க. அதுக்காண்டி நாங்கள் தூங்கக்கூடாதா சார்? நாங்கள் தூங்குறதே 10 மணிக்கு தான், 11 மணி 12 மணி ஆயிடுது. நாங்கள் 5 மணிக்கு எந்திரிக்கினா தூக்கம் கெடுது, நாங்கள் வேலைக்கு போக முடியல அப்படின்னு. நீங்கள் தினசரி 8 மணி நேரம் தூங்குங்க. நீங்கள் 7 மணிக்கு எந்திரிக்கிங்களா, 8 மணிக்கு எந்திரிக்கிங்களா, 10 மணிக்கு எந்திரிக்கலான்றது ஒரு பொருட்டல்ல. நீங்கள் அந்த 10 நிமிட தியானம், அமைதி, உட்காந்து கண்ணை மூடினீங்கன்னா உங்கள் மூளை திறன் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அந்த ஒரே செயலோடு உங்களுக்கு மைண்ட் பவர் வரும். ஒரே எண்ணத்தில் ஒரே நேர்கோட்டில் வர ஆரம்பிக்கும். அப்படி வர ஆரம்பிக்கிறப்ப உங்களுக்கு என்ன தேவையோ அந்த ஒரு செயலை மட்டும் உங்களோட மூளையிலையும் மனத்தையும் வைத்து செயல்படுத்தி நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அந்த செயலுக்கு நீங்கள்
தகுதியானவனாகி அந்த இடத்துல உங்களுக்கு அது நடக்க ஆரம்பிக்கும். இதுதான் பிரபஞ்சத்தோட உண்மையான சக்தி. இதற்கு மேலே இன்னும் நிறைய பதிவுகளை பதிவிடுறேன். மறக்காமல் நம்மளோட ஓம் ஸ்ரீ சிவாகௌரவ ஷடியாண்டி சித்தர் இதை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓம் நம சிவாய. ஹரியும் சிவனும் வேறில்லை. ஹரி ஓம் நம சிவா.